திருப்பூரில் கோயில் திருவிழாவில் தகராறில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்ய கோரி திருப்பூர் அவிநாசி சாலையில் உள்ள காந்தி நகர் பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் செந்தில். வணக்கம் செந்தில், எதற்காக இந்த சாலை மறியல் நடைபெறுகிறது? இந்த சாலை மறியல் எத்தனை பேர் கலந்துட்டு இருக்காங்க? இது குறித்த தகவலை சொல்லுங்க. பிரதீப்ஷன், பாத்தீங்கன்னா திருப்பூர் பத்மாவதிபுரம் மாகாளியம்மன் கோயில் திருவிழா கடந்த 15ஆம் தேதி துவங்கியது. இந்த விழாவின் தொடர்ச்சியாக கடந்த 19ஆம் தேதி சலங்கையாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்ற போது இரு தரப்பினரும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த ஒரு தரப்பினர் வெளியிலிருந்து சிலரை அழைத்து வந்து அந்த பகுதியில் கோயில் அருகே நின்று கொண்டிருந்த சிலரை உருட்டுக்கட்டைகளால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் இருவர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புகளை கைது செய்ய கோரி அப்பகுதி பொதுமக்கள் ஒன்று திரண்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். எனினும் காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்ய தாமதித்த காரணத்தினால் இதனைத் தொடர்ந்து மாவட்ட கலெக்டர், மாநகர காவல் நிலையம் உட்பட பல்வேறு அதிகாரிகளிடம் பத்மாவதிபுரம் மக்கள் புகார் தெரிவித்தனர். ஆனால் எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளப்படாத காரணத்தினால் பத்மாவதிபுரத்தில் உள்ள காந்தி நகர் பகுதி மக்கள் கடந்த 26ஆம் தேதி கோவில் வளாகத்தில் தாக்குதல் நடத்திய நபர்களை கைது செய்ய கோரி காத்திருப்பு போராட்டத்தை துவங்கினர். எனினும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காத நிலையில் அப்பகுதியில் நேற்று கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து அப்பகுதி மக்கள் இன்று காலை திருப்பூர் அவிநாசி சாலை காந்தி நகர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள், ஆண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பானது கடுமையாக ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். குற்றவாளிகளை கைது செய்யும் வரை போராட்டத்தை கைவிட முடியாது என பொதுமக்கள் தெரிவித்தனர். இதையடுத்து போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக அப்பகுதியிலிருந்து அகற்ற முயன்றதால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பெண்களை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து அவ்விடத்திலிருந்து அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் பொதுமக்கள் மற்றும் போலீசாரிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த அறங்காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த மறியல் போராட்டத்திலிருந்து தற்போது சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டதை தொடர்ந்து தற்போது கோவில் வளாகத்தில் கோவில் கமிட்டி, பொதுமக்கள் மற்றும் அறங்காவல்துறை அதிகாரிகளே தற்பொழுது பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது.